வணக்கம். காரைக்குடி மூவி ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்னைக்கு மாணவர்கள் இலவசமாக சைக்கிள் கொடுக்கக்கூடிய விழா இன்னைக்கு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வச்சாங்க. இந்த விலையில்லா சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிகளில் பெடலையே காணா, ஒரு சில எல்லா வண்டிகளையுமே காணா, காத்திருக்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கியிருக்காங்க. வால்டீப் இல்லாமல் ஒரு டயரை போட்டிருக்காங்க. அப்போ அந்த வால்டீப்பை போய் இந்த மாணவி புதுசாக வாங்கணுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஹேண்ட்பார் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பி இருக்குது, ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. இப்போ ஹேண்ட்பார் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கத்து தான் அந்த வீல் இருக்கணும். ஆனால் வீல் ஒரு பக்கத்து இருக்குது, ஹேண்ட்பார் ஒரு பக்கத்து இருக்குது. இவங்க இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த விலையில்லா இந்த மிதிவண்டியை ஒரு மாணவன் ஓட்டணும்னா இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் 2000 ரூபா செலவு பண்ணால் தான் இந்த மிதிவண்டி ஓட்டக்கூடிய ஒரு அவல நிலை எட்டப்பட்டிருக்கு. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இந்த வரிப்பணத்தின் மூலியமாக ஒரு கல்வி நிதியாக இந்த சைக்கிள்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவனையை தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனடியாக இதில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் தலையிட்டு முறையாக செயல்படுதாங்கிறத ஒரு ஆய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அதில் பதிவு பண்ணுறேன். சமூக ஆர்வலர் காரைக்குடி ஆகா பிரகாஷ்.